இன்ஸ்டாகிராம் அக்கௌண்ட் எல்லாருமே வச்சிருப்பீங்கன்னு எனக்கு தெரியும். இப்ப நேரா இன்ஸ்டாகிராம் அக்கௌண்ட்ல நிர்மலா சீதாராமன் அவர்களுடைய அக்கௌண்ட் மட்டும் போய் பாத்தீங்கன்னா அவங்களோட கமெண்ட் செக்ஷன்ல எல்லாருமே பாத்தீங்கன்னா ஒஸ்ட் ஃபினான்ஸ் மினிஸ்டர், இந்த மாதிரி ஒரு ஃபினான்ஸ் மினிஸ்டர் ஹிஸ்டரியிலே கிடையாது, இந்த மாதிரி ஃபினான்ஸ் மினிஸ்டர்லாம் வந்து ஒரு சாபக்கேடு அப்படிங்கிற மாதிரி கடுமையான வார்த்தைகளை அத்தனை பீப்புள்ஸ் கமெண்ட் பண்ணியிருப்பாங்க. இதுல இருக்கிற எல்லாருமே பாத்தீங்கன்னா மிடில் கிளாஸ் பீப்புள் தான். ஸோ மிடில் கிளாஸ் பீப்புளோட வயிற்றுச்சலை வாங்கி கட்டிக்கிட்டாங்களா அப்படின்னு கேட்டீங்கன்னா அது உண்மையோ இல்லையோ, பட் பாத்தீங்கன்னா நிறைய மிடில் கிளாஸ் பீப்புள் பாத்தீங்கன்னா இப்ப ஃபினான்ஸ் மினிஸ்டர் இவங்க வேண்டவே வேண்டாம் அப்படிங்கிற மாதிரி ஒரு சுச்சுவேஷன் வந்து நின்றுட்டாங்க. ஸோ அதோட இம்பாக்ட் என்னன்னு பாத்தீங்கன்னா இந்த ஜிஎஸ்டி, இந்த டாக்ஸ் எல்லாம் வரி விதிக்கிறது, அதுல இருந்து மாத்தினது, இது எல்லாமே தான். ஸோ இந்த வீடியோ நம்ம என்ன பார்க்க போறோம்னு பாத்தீங்கன்னா மக்கள் சொல்வது கரெக்டா அப்படிங்கிறது தான் பார்க்க போறோம். ஸோ நீங்களும் வந்து பொதுமக்கள் தானே, ஸோ நான் சொல்றதெல்லாம் இதெல்லாம் உங்களுக்கும் ஃபீல் ஆகிருக்கா அப்படிங்கிறது இந்த வீடியோவை தொடர்ந்து பாருங்க. ஸோ வாங்க வீடியோக்குள்ள போகலாம். நான் உங்கள் சிவரஞ்சனி, சிகப்பு டாடாவில இருந்து. இப்போ இன்கம் டாக்ஸே இல்ல, டைரக்ட் கோட் டாக்ஸ் அப்படிங்கிற மாதிரி கொண்டு வந்துட்டாங்க. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நம்மள மாதிரி மிடில் கிளாஸ் பீப்புள்லாம் என்ன பண்ணுவோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, நாளைக்கு நம்ம பொண்ணுக்கோ பையனுக்கோ கல்யாணம்னா நம்ம எல்ஐசியில் என்ன பண்ணுவோம், பணம் போட்டு 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 சேர்த்து வச்சு ரிட்டைர்மெண்ட் அப்ப ஒரு 60 வயசு மேல என்ன ஆகும்னு பாத்தீங்கன்னா ஒரு அளவு காசு வரணும், 1 கோடி லட்சக்கணக்கில் காசு வரும் வச்சுக்கோங்களேன். அதை வந்து நம்ம விஷயத்துக்கு எடுத்துப்போம். அதுக்கு வந்து நம்ம எந்த மாதிரி ஒரு டாக்ஸும் பே பண்ணது கிடையாது இதுக்கு முன்னாடி வர. ஆனா இப்ப இந்த டைரக்ட் கோட் டாக்ஸ் வந்தனால என்ன பிரச்சனை அப்படின்னு பாத்தீங்கன்னா, இப்ப நீங்க வந்து 1 கோடி அளவுக்கு சேர்த்து வச்சுட்டீங்க, உங்க பணம் எல்லாமே நீங்க சேர்த்து வச்சிருக்கீங்க, கொஞ்சம் கொஞ்சமா பைத்த கட்டி எல்லாத்தையும் சேர்த்து வச்சு நீங்க வெளியே எடுக்கும்போது என்ன பண்ணணும்னா கவர்மெண்ட்டுக்கு கிட்டத்தட்ட 5 லட்சம் டாக்ஸ் கட்டணும். சோ இதுவே பாத்தீங்கன்னா நிறைய பேரோட கொந்தளிப்புக்கு ஆளாயிடுச்சு. இப்ப இதெல்லாம் ஒரு பக்கம் இருக்கட்டும், சிம்பிளா ஒண்ணு சொல்லணும்னா யங்ஸ்டர்ஸ்க்கு புரியுற மாதிரி, இப்ப நீங்க வந்து 100 ரூபாய் சம்பளம் வாங்குறீங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா 40% டாக்ஸ் கட்டணும். ஓகேங்களா? அந்த 40% டாக்ஸ்னா 40 ரூபா. அதையும் தாண்டி இந்த டோலு, அப்புறம் வந்து பெட்ரோல், அதே மாதிரி நிறைய டாக்ஸ் இருக்கு, ஜிஎஸ்டி, இந்த மாதிரி டாக்ஸ் கட்டி கட்டி கட்டியே கிட்டத்தட்ட நம்ம சம்பளத்துல முக்காவாசி நம்ம வந்து டாக்ஸ்கே பே பண்ணிடுறோம் அப்படிங்கிற மாதிரி தான் மிடில் கிளாஸ் பீப்புள் வந்து சொல்றாங்க. இதெல்லாம் ஒரு பக்கம் இருக்கும்போது எஜுகேட்டட் பீப்புள் என்ன கேட்கறாங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா, நாங்க இந்தியாவை வளர்க்குற மாதிரி நிறைய டாக்ஸ் கட்டுறோம், எங்களுக்கு அது ஓகே தான், எங்களுக்கு பிரச்சனை கிடையாது, ஆனா நாங்க அவ்வளவு டாக்ஸ் கட்டுறோம், நீங்க எனக்கு என்ன ப்ரொவைட் பண்றீங்க அப்படிங்கிற மாதிரி கேள்வி கேட்கறாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் பாத்தீங்கன்னா இப்போ சிங்கப்பூர்ல, துபாயில இதெல்லாம் பாத்தீங்கன்னா அங்கேயும் தான் டாக்ஸ் கட்டுறாங்க, பட் அங்க மெடிக்கல் ஃப்ரீ, எஜுகேஷன் ஃப்ரீ. டென்மார்க், ஜெர்மனி அவங்களாம் அதிகபட்சமான டாக்ஸ் கட்டுறாங்க, யூஎஸ்ல, யூகேல எல்லாருமே கட்டுறாங்க, பட் ஸ்டில் அவங்களுக்கு ஒரு சில விஷயங்கள்லாம் ஃப்ரீயா கிடைக்குது. ஆனா இந்தியான்னு வரும்போது பாத்தீங்கன்னா நம்ம ஹையஸ்ட் டாக்ஸ் நம்ம கட்டினாலும் நமக்கு எதுவும் ஃப்ரீயா அந்த அளவுக்கு கிடைக்க மாட்டேங்குது அப்படிங்கிறது தான் வந்துட்டு ஒரு பெரிய குற்றமாவே பார்க்கப்படுது. சரி, இப்ப இதெல்லாம் ஒரு பக்கம் இருக்கட்டும். இப்போ இந்தியாவை பொறுத்தவரை பாத்தீங்கன்னா நம்ம அழகு சாதன பொருட்கள்ல இருந்து ஒரு ட்ரெஸ் வாங்குறதுல இருந்து ரோட்ல போனா அதுக்கு டாக்ஸ், லைட் வாங்கினா அதுக்கு டாக்ஸ், எல்லாமே டாக்ஸ் 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 டாக்ஸ். இப்போ இதை வந்து யாரை பாதிக்கும் அப்படின்னு கேட்டீங்கன்னா மேஜரா நான் முதல்ல சொன்ன மாதிரி மிடில் கிளாஸ் பீப்புளை தான் பயங்கரமா பாதிக்கும். சோ ஃபார் எக்ஸாம்பிள் இப்ப எப்படி சொல்றது அப்படின்னு பாத்தீங்கன்னா, இப்ப நீங்க வந்து ஒரு சம்பளம் வந்து குறிப்பிட்ட அளவுக்கு இப்போ 2006 நீங்க வந்து ஒரு 10,000 20,000 வாங்கினாவே பாத்தீங்கன்னா அதெல்லாம் வந்துட்டு ஓகே, ஒரு வாழ்வாதாரத்தை நடத்த முடியும் அப்படிங்கிற மாதிரி ஒரு சுச்சுவேஷன். ஆனா இந்த காலத்துல 2024 இப்போ நீங்க ஜஸ்ட் ஒரு 10,000 15,000 சம்பளம் வாங்கினாவே உங்களுக்கு அது வந்து ரொம்ப கம்மியா இருக்கிற மாதிரி தெரியும். ஏன்னா சேவிங்ஸே இருக்காது. ஏன்னு கேட்டீங்கன்னா நீங்க அந்த அளவுக்கு டாக்ஸ் கட்டுறீங்க, ஒவ்வொரு பொருளுக்கு ஜிஎஸ்டி, ஒவ்வொரு பொருளுக்கு டாக்ஸ், அது இது பிஎஃப் டிஎஃப் என்னென்னமோ எடுத்துக்கிறாங்க. இதுதான் வந்து மேஜர் ரீசனாவே பார்க்கப்படுது. இப்ப இதெல்லாம் ஒரு பக்கம் இருக்கட்டும். இன்னொன்னு வேற என்ன சொல்லணும்னா மேஜரா பொலிட்டீஷியன்ஸ்க்குலாம் டாக்ஸே கிடையாது. வாட் அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஆமா, இப்ப நம்மள மாதிரி மிடில் கிளாஸ் பீப்புள்லாம் நம்ம எவ்வளவு சம்பாதிச்சிட போறோம்ன்றது உங்களுக்கே தெரியும். அவங்க தனி வருமானத்தை பொறுத்துதான், லாக்ஸ் கணக்குல கூட இல்ல, மாசத்துல ஒன்லி வந்து ஒரு 10,000 30,000 வரைக்கும் வச்சுப்போமே. ஆனா நம்ம எல்லாம் டாக்ஸ் கட்டணும். ஆனா பொலிட்டீஷியன்ஸ் எவ்வளவு காசு வாங்கினாலும், கோடி கோடியா, பில்லியன், ட்ரில்லியன் எவ்வளவு வாங்கினாலும் பொலிட்டீஷியன்ஸ் டாக்ஸ் கட்ட வேண்டாம் அப்படிங்கிற மாதிரி ஒரு விஷயம் 1961 இருந்து 2024 வரைக்கும் இருக்கும். இதுக்கப்புறம் வர டைரக்ட் கோட் டாக்ஸ்லயும் அது மாற்றப்படாது. ஏன் பொலிட்டீஷியன்ஸ்க்குலாம் டாக்ஸ் இல்ல அப்படின்னு நீங்க கேட்டீங்கன்னா, நம்ம பொலிட்டீஷியன்ஸ் பாத்தீங்கன்னா நம்ம இந்தியாவுக்காக பயங்கரமா உழைக்கிறவங்க, அதனால அவங்களுக்கு எல்லாம் டாக்ஸ் எல்லாம் விதிக்கப்படக்கூடாது அப்படிங்கிற மாதிரி ஒரு விஷயத்தையும் சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி இந்த மாதிரி ஃபார்மர்ஸ்க்கும் வந்து டாக்ஸ் கிடையாது. அதாவது பாத்தீங்கன்னா விவசாயம் செய்யறவங்களுக்கு எல்லாம் டாக்ஸ் கிடையாது, அதாவது அது சம்பந்தப்பட்ட யாருக்குமே வந்து டாக்ஸ் கிடையாது அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க. இது நல்ல விஷயம் தானே, விவசாயம் பண்றவங்களுக்கு எல்லாம் டாக்ஸ் இல்லை அப்படின்னு சொன்னீங்கன்னா, அங்கேயும் வந்து ஒரு ட்விஸ்ட் இருக்கு. என்னன்னு பாத்தீங்கன்னா, இப்ப ஃபார்மர்ஸ் டாக்ஸ் கட்ட முடியாது அப்படிங்கறத தாண்டி அது மூலயமா இந்த சப்ளை பிசினஸ் பண்றவங்க, அது மூலயமா பெரிய கம்பெனி நடத்துறவங்க, இந்த உரம் விற்கிறவங்க, இவங்க பெரிய பெரிய கம்பெனி இருக்கும் பாத்தீங்களா, அவங்களுக்கும் பெரிய அளவுல லாபம் கிடைக்கும், பட் டாக்ஸ் கட்ட மாட்டாங்க. சோ ஓவராலா என்ன ஆகுதுன்னு பாத்தீங்கன்னா, இங்க புவர் கெட்ஸ் புவர், ரிச் கெட்ஸ் ரிச்சர்
ஸோ இந்த விஷயம் தான் வந்து நடந்துட்டே இருக்கு. ஸோ இந்த டைரக்ட் கோட் டாக்ஸ்ல ஒரு நல்ல விஷயம் என்னன்னு பாத்தீங்கன்னா, கார்பரேட் கம்பெனி பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட 45% டாக்ஸ் கட்டுனா, அதே மாதிரி ஃபாரின் கம்பெனி அதே சேம் லெவல்ல தான் கட்டணும் அப்படிங்கிற மாதிரி இந்த டைரக்ட் கோட் டாக்ஸ் சொல்லப்படுது. இது மட்டும்தான் ஒரு நல்ல விஷயமா பார்க்கப்படுது. ஸோ இதுல இருந்து என்ன தெரியுது அப்படின்னு பாத்தீங்கன்னா, மிடில் கிளாஸ் பீப்புள்ல இருக்கிற நம்ம தான் பாத்தீங்கன்னா ஒவ்வொன்றுக்கும் டாக்ஸ் கட்டிட்டே இருக்கணும். நீங்க எவ்வளவு சம்பளம் வாங்கினாலும் சரி, அதுல இருந்து முக்காவாசி ஜிஎஸ்டி அது இதுன்னு போயிட்டே தான் இருக்கும். இப்ப இந்த டைரக்ட் கோட் டாக்ஸ் எப்போ வரப்போகுதுன்னு பாத்தீங்கன்னா, February 1, 2025 வந்து இன்ட்ரோடியூஸ் பண்ணிடுவாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க. இது வந்து நிறைய பேர் நடக்காதுன்னு சொல்லிட்டு இருக்காங்க. பட் இதே மாதிரிதான் ஜிஎஸ்டிக்கும் சொல்லிக்கிட்டு இருந்தாங்க. ஜிஎஸ்டில எப்ப வந்துச்சுன்னு பாத்தீங்கன்னா 2017 தான் வந்துச்சு. அப்பயே என்ன சொன்னாங்கன்னா, இதெல்லாம் வரதுக்கு சான்ஸே இல்ல, இதெல்லாம் வந்து ஒவ்வொரு பொருளுக்குலாம் ஜிஎஸ்டி சான்ஸே இல்லப்பா அப்படிங்கிற மாதிரிலாம் சொல்லிட்டு இருந்தாங்க. பட் அதையும் வந்து பாஜக கவர்மெண்ட் இன்ட்ரோடியூஸ் பண்ணுச்சு. அதே தான் வந்து டைரக்ட் கோட் டாக்ஸையும் வந்து ஒண்ணு கொண்டுட்டு வர போறாங்க. இது பாத்தீங்கன்னா யார மேஜரா பாதிக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, மிடில் கிளாஸ் அவங்க தான் வந்து மேஜரா பாதிக்கும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க நிறைய அரசியல் விமர்சகர்கள். அது மட்டும் இல்லாம இந்த ஷேர் மார்க்கெட்ல இருக்கிறவங்க எல்லாருமே வந்து இந்த ஒரு விஷயத்தை தான் சொல்றாங்க. இப்போ உங்களுக்கு நல்லா புரிஞ்சிருக்கும் ஏன் நிர்மலா சீதாராமன் மேல இவ்வளவு ஒரு ஹேட்ரட் பரப்புதுன்னு. சோ அவங்க கமெண்ட் செக்ஷனை நீங்க நல்லா படிச்சீங்கன்னாவே தெரியும், ஒவ்வொரு மிடில் கிளாஸ் பீப்புளும் தன்னோட கஷ்டங்களை சொல்லியிருப்பாங்க. இப்படி எங்க காசை வந்து வாங்குறியே, உன்ன மாதிரி இருக்கிற பொலிட்டிஷியன் மட்டும் டாக்ஸ் எல்லாம் கட்ட மாட்டால அப்படிங்கிற மாதிரி திருப்பி கேள்வி கேட்கறாங்க. சோ இதை வந்து கவர்மெண்ட் எப்படி எடுத்துக்க போகுது அப்படிங்கிற மாதிரி தெரியல. இன்னும் ஒரு சில பேர் என்ன கேட்கறாங்கன்னா, நாங்க இவ்வளோ டாக்ஸ் கட்டுறோம், இவ்வளவு பணத்தை கொடுக்குறோம், ஆனா எங்களுக்கான நீதியை ஏதாவது வாங்கி கொடுத்துருக்கீங்களா? இந்த இந்தியால எவ்வளவு பெரிய தப்பு நடக்குது, அதுக்கு ஏதாவது சரியான நீதி இது வரைக்கும் கிடைச்சிருக்கா அப்படிங்கிற மாதிரி கேட்கறாங்க. சோ இதுக்கெல்லாம் பாத்தீங்கன்னா கவர்மெண்ட் கிட்ட பதில் இருக்கான்னு கேட்டீங்கன்னா பதில் இல்லை அப்படிங்கறதா வந்துட்டு ஒரு உண்மையான விஷயம்.